பெண்கள் நல்லா படிச்சு தானும் முன்னுக்கு வரணும், தமிழ்நாடு முன்னுக்கு வரணும்னு கவர்மெண்ட் எவ்வளவோ திட்டம் கொண்டு வராங்க. ஆனா சில பெத்தவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்தப்பா அந்த விபச்சார புரோக்கர் எங்க இருக்கான்? மேடம் டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க, பின்னாடி அந்த மரத்துக்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கா மேடம். சரி. இந்த ஏரியாவிலே பெரிய பொம்பளை புரோக்கர் இவன் தாங்க மேடம். இவனை பிடிக்க முடியல மேடம். இன்னைக்கு பிடிச்சிருவோம்ல. இவனோட சேர்த்து எவ தொடர்புல இருக்காலும் அவள்களையும் பிடிக்கதானே போறோம். சரிங்க மேடம். என்ன பண்றது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மேடம் எவ்வளவுக்கோ ட்ரை பண்றான் மேடம். வரட்டும், வந்தா ஒரே அமுக்க அமுக்கி அவ போட்டோவை பேப்பர்ல வர வைப்போம். அப்பதான் மான அவமானத்துக்கு பயந்து மத்தவங்களும் அடங்குவாங்க. என்ன இவ இந்த நேரத்துல போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? பணம் கொடுத்தவன் 1 மணி நேரம் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ எங்க இருக்கான்னே தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இப்படி பண்றாளே. டென்ஷனை குறைக்க சிகரெட்டை பற்ற வைக்கிறான் மேடம். சீக்கிரமே அவன் டென்ஷன் ஆவான். அவன் மட்டும் இல்ல, எவ அவன் கூட இப்ப பேசினாலோ அவளும் டென்ஷன் ஆவா. அவனை பிடிச்ச உடனே செல் டிஸ்பிளேல வந்த நம்பரை பார்த்து அவ எவன்னு அவளையும் லாக் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், ப்ளீஸ் ஃபோனை கொடுங்களேன். சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யார் நம்பர் புதுசா இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ, அண்ணே, நான் அகிலா பேசுறேன். ஏய் பைத்தியம் பைத்தியம், பணம் மட்டும் நல்லா கேட்க தெரியுது இல்ல? கரெக்ட் டைமுக்கு உனக்கு வர தெரியாதா? அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். அப்படியே எப்படி விட்டுட்டு வர முடியும்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவசர அவசரமா கிளம்பி ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். ஏமா என் பிரச்சனை தெரியாம உன் கதைய பேசிக்கிட்டே இருக்கியம்மா. அண்ணே நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க அண்ணே. நான் நேரா ஹோட்டலுக்கு போய் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது. கஸ்டமர் தான் நமக்கு தெய்வம் மாதிரி. நீதான் சரி பண்ணிக்கணும், சரியா? சரிண்ணே, வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? நான் வச்சுட்டுமாண்ணே? சரிம்மா.
ஹலோ இந்தாங்க. தேங்க்ஸ். ஓகே. அண்ணா இந்த இடம் லெஃப்ட் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுறமா. இந்தாங்க. அண்ணே வந்துடுண்ணே, கரெக்டா வந்துடுண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த மாதிரி தப்பு நீ நடக்காதுண்ணே. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. ஏங்க சாவி எடுக்கிறீங்க? போலாமா? எங்க போனோம்? யார் பண்ணி? போலீஸ்டா. போலீஸா? சார் விடுங்க சார். விடுங்க. பெரிய இவன அவன் எங்க போயிருவான்? எந்திரி. என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம். வீட்டை வாடகைக்கு விடுற மாதிரி பொம்பளைங்க உடம்ப வாடகைக்கு விடுறியா நீ? மேடம் விட்டுருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வெக்கம் கெட்ட ஜென்மத்துக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வேற. யோ மயக்கம் ஆயிட்டான்ல, போய் அவன ஆட்டோல படுக்க வைங்க. போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவன் கிட்ட போன்ல பேசின அந்த அழகி யாருன்னு மடக்குறேன். கொண்டு போங்க. ஹலோ, எங்க இருக்க? யார் பேசுறீங்க? உங்க அம்மாடி. எங்க இருக்க நீ? சொல்லு. ஹலோ சொல்லுடி, எங்க இருக்க? ஹலோ, யாருங்க நீங்க? மரியாதை இல்லாம பேசுறீங்க. மரியாதை கொடுத்து பேச முடியாதா? அண்ணா நேரா லெஃப்ட்ல பாருங்க. யாருங்க நீங்க? கேக்குறேன்ல. ஓ சரிங்க மேடம், உங்களுக்கு மரியாதை கொடுத்தே பேசுறேன். இப்ப எங்க மேடம் இருக்கீங்க? வலசரவாக்கம் ஜானகி நகர்ல. நாயர்கி ஏரியாக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா? சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். எந்த வண்டியில மேடம் வரீங்க? ஷேர் ஆட்டோல வர. என்ன இப்போ? யார் நீங்கன்னு கேக்குறேன்ல. பல பேரோட படுக்கைய ஷேர் பண்றவ டிராவல் பண்றதும் ஷேர் ஆட்டோ தானா? கருமம். ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் பேசுறேன், பேசுங்க. ஹலோ ஹலோ, எங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா? கரெக்டா ஜானகி நகர் தானே வந்துட்டு இருக்க? ஆமா. ஷேர் ஆட்டோ தானே? ஆமாங்க. இப்ப என்ன விஷயம்? ஹலோ மேடம். ஹலோ
இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ இங்க. ஹலோ ஏய் இங்க. நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினது. ஏங்க போன்ல மரியாதை பேச தெரியாதா உங்களுக்கு? உடம்ப வித்து பொழப்ப நடத்துற உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? மேடம் அநாகரிகமா பேசாதீங்க. நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ. ரொக்கத்துக்காக வெக்கத்தை விட்டுட்டு எவனுக்கோ புடவை அவுக்க வேண்டியது. முடக்கி புடிச்சு கேட்டா மரியாதையான குடும்பத்துல பிறந்தன்னு கதை விடுறது. நொட்டத்து கிட்ட நாயே. நாளைக்கே பேப்பர்ல உன் போட்டோ வரும்டி. அப்ப தெரியும் நீ நல்லவளா நடத்த கெட்டவளான்னு. மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். நான் ரொம்ப நல்லவ மேடம். என் போட்டோ இந்த மாதிரி பேப்பர்ல வந்துச்சுன்னா என் அம்மா தூக்குமாடி தொங்கிடுவாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், வேண்டாம் மேடம். மேடம் உங்களுக்கு கேஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். அந்த மாதிரில பண்ணிடாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். என்ன கண்ணீர் விட்டு நான் கருப்பு கரசின்னு கன்ஃபார்ம் பண்றியா? உங்க அம்மா என்ன உன் குடும்பம் மொத்தமும் தூக்குல தொங்கினாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல மேடம். வேண்டாம் மேடம். உன் புரோக்கர் எங்க? அதான் உன் லீடரு. அடிச்ச அடியில ரத்தம் வந்து மயங்கிட்டான். அவன் செல்லுல உன் நம்பர் வந்திருந்தது. அத வச்சுதான் உன்னை பிராத்தல் கேஸ்ல இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணனும். சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ப்ளீஸ் போனை கொடுங்களேன். சரி பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேடம். இப்பதான் மேடம் எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஆட்டோல வந்துட்டு இருந்தப்போ என் கூட டிராவல் பண்ண ஒரு பொண்ணு என் செல்போனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணி பேசினாங்க மேடம். நீங்க அந்த பொண்ணு நினைச்சு என்ன அரெஸ்ட் பண்றீங்க மேடம்? பேசியாச்சா? போலாமா? என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். வண்டி அடியா. கடைசியில சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக போற இடம் ப்ராஸ்டியூட் நினைச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? பண்ணு பண்ணு. யாருக்கு யாருக்கு வேணாலும் எஸ்எம்எஸ் பண்ணு. நான் உன்னை தடுக்கவே போறதில்ல. அந்த கடவுளே நேர்ல வந்து உனக்காக வாதாடினாலும் நான் உன்னை விடுறதா இல்ல. பண்ணு. யாருக்கு பண்றியோ பண்ணுடி. அந்த புரோக்கர் ஹாஸ்பிடல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டைரக்டா ஸ்டேஷன் கூட்டு வந்துரு. சரி, சீக்கிரம் பண்ணு. பத்திரமா கூட்டு வா. அவனை விட்டுறாத, தப்பிச்சிட போறான்.
நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வந்த அப்புறம் பேசிக்கலாம். ஓகே மீரா, நான் சைட்டுக்கு. மீரா, என்னாச்சு மீரா? எங்க காலையில ஃப்ரெண்ட் அஞ்சலி ஃபோன் பண்ணால, அவளை போலீஸ் விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். என்ன விபச்சார கேஸா? ஆமாங்க. நாளைக்கு அவ போட்டோ பேப்பர்ல வந்துச்சுன்னா அவளும் அவ அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க? வலசரவாக்கு வழியா தான் டிராவல் பண்ணதா எஸ்எம்எஸ் பண்ணிருக்கா. மீரா, நீ பதறாத. அவங்க லோக்கல் ஸ்டேஷன் தான் போயிருப்பாங்க. நீ போய் அவங்க படிச்ச சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வா. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சீக்கிரம். ஹலோ. சார், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே பாய். என்னங்க, நம்ம வீட்டை விட்டு வந்தது இந்நேரம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரிஞ்சா உடனே நம்மள தேடுவாங்கல்ல? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா நேரம் போகணும். அப்படியே தெரிஞ்சாலும் தேடாம இருந்தா போதும். ஏங்க, ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். ஏண்டா இங்க எதுக்குடா வந்த? ஐயா, நாங்க வீட்டு விட்டு வந்துட்டோம். இனிமே அவர் எனக்கு அப்பாவும் இல்லை, நான் அவனுக்கு மகனும் இல்லை. சொத்தமும் வேணாம், சொந்தமும் வேணான்னு நாங்க 4 பேர் வீட்டு விட்டு வந்துட்டோம் ஐயா. ஐயா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல அவர் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஐயா, இப்ப நான் அப்பா நேரில் இல்லை, எதுவுமே வேணான்னு சொல்லி வந்துட்டோம். கூலி வேலை பார்த்தாவது நான் என் குடும்பத்தை காப்பாத்துவேன். என்ன உயிரோட விட்டுருங்க ஐயா. ஐயா, நீங்க உங்க தம்பி உங்க அடியாட்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நான் எதுவும் வேணான்னு சொல்லி வந்துட்டேன். டேய் போடா, இனிமே நான் உன்னை வந்து செய்ய மாட்டேன்னு தைரியமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த தைரியமான வார்த்தையை சொன்னா நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். நான் சொல்ல மாட்டேன். உன் விஷயத்துல எந்த முடிவா இருந்தாலும் என் தம்பி தான் எடுக்கணும். அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்குமே தவிர நான் நினைக்கிறதோ நான் சொல்றதோ எதுவுமே நடக்காது. அதனால உன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அவன்தான். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. நீங்க சொன்னா கண்டிப்பா உங்க தம்பி கேட்பார். தயவு செய்து விட்டுரு சொல்லுங்க ஐயா. இங்க பார், நான் சொல்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் நடக்கும். ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால, உங்க தம்பியால எங்க நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு உங்க தம்பிக்கு எடுத்து சொல்லி எங்களை உயிரோட நிம்மதியா வாழ விடுங்க. தோபர்மா, நீ அவன் கூட வந்ததுனால நான் கோவப்படாம இருக்கேன். கோவப்பட்டு பண்ண போற சொல்லியா? கோவப்பட்டு பண்ண போற? கொலை பண்ண போற? பள்ளியா? நல்லா கொலை பண்ணிக்க, நல்லா கொலை பண்ணிக்க.